நச்சு நடிகை அப்படிங்கறதும் நடிப்பு தான், அம்மன் அப்படிங்கறதும் நடிப்பு தான். இதுல நான் முதலும் இல்ல கடைசியும் இல்ல. பட்டணத்தில் பூதம்ல நடித்த கே.ஆர். விஜயா அவர்கள் தான். அதுக்கப்புறம் சுத்தமா கடவுள் தான், அவங்க தான் அம்மன்னா விஜயம்மா தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்தவங்க. அதே போல சொல்லிக்கிட்டே போகலாமே. ஸ்ரீவித்யா அம்மா நடிச்சிருக்கிறாங்க, ஜெயலலிதா அம்மா நடிச்சிருக்கிறாங்க, ஸ்ரீபிரியா நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு போக போக பாத்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க, நயன்தாரா நடிச்சிருக்காங்க, ரோஜா நடிச்சிருக்காங்க, மீனா நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாரையும் கேட்காத கேள்விய நீங்க என்ன வந்து கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. தமிழக மக்களுக்கு ராகு கேள்வி உங்களுக்கு நீங்க இல்ல நானும் அரசியல் சொல்லல. படத்துல நீங்க ஏற்கனவே முதல் பாதியில படத்திலேயே நீங்க ராகு கேது வரலாற பார்த்திருப்பீங்க. அவங்களுக்கு அநீதி செய்த சூரியனை எப்படியெல்லாம் பழி வாங்கணும் அப்படின்னு ராகு கேது டிஸ்கஸ் பண்ணதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. சோ சூரியன் மேல் நிழல் பட செய்யும் ராகு கேது படத்துல நீங்க அதற்கான பதில தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் தான் இந்த படத்தினுடைய இயக்குனர். என் பேர் துரை பாலசுந்தரம். மேடம், இந்த ஹீரோயின், அப்புறம் இவங்க திருமாலுக்கு ஒய்ஃபாக மகாலட்சுமி நடிச்சிருக்கேன். எல்லாம் வந்திருக்கோம். இந்த படத்தை எல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கேள்வியெல்லாம் கேளுங்க, நாங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போ டோட்டலி ட்ரெண்ட் வந்து ஒன்று கேங்ஸ்டர் மூவி, இல்லைன்னா வந்து மதுரை, இல்லைன்னா நார்த் சென்னை. இதுல தான் வந்து தமிழ் சினிமாவுடைய பெரும்பான்மையான படங்கள் அடங்கும். புராண படம் வந்து தமிழ்ல வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்றது எனக்கு நினைவில்லை. அந்த வகையில ராகு கேது என்ற சாயாகிரகங்களை அடிப்படையாக வைத்து ஒரு சின்ன பட்ஜெட்டா இருந்தாலும் சீரிய முறையில ஒரு படத்தை தந்திருக்கிறாரு திரு துரை பாலசுந்தரம் அவர்கள். இந்த படம் வந்து ரொம்ப ஒரு சவாலாக எடுத்துதான் அவர் வந்து செஞ்சிருக்கிறாரு. நிறைய தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆர்.எஸ். மனோகர் சாரோட ஒர்க் பண்ணவர். அவர் வந்து இந்த படத்துல வந்து சமுத்திரக்கனி அவர்கள், நானு, விக்னேஷ் அவர்கள் போன்றவர்களை வந்து அப்ரோச் பண்ணதே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வரவேற்கிறோம், பாராட்டுறோம், நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சின்ன முயற்சியாக இருந்தாலும் நல்ல முயற்சிகளுக்கு எங்களுடைய பங்களிப்பு இருந்தது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெருமை தான். இன்னொன்னு, ரொம்ப நாள் கழிச்சு எனக்குமே வந்து நான் அன்னமய்யா படத்துல ஒரு புராண கதா சரித்திர புராண திரைப்படம் அது. அதுல அந்த சாமி படத்துல அன்னமய்யால நடிச்சதுக்கு அப்புறம் இப்போ இந்த துர்காதேவி வேடத்துல நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அது எனக்குமே வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னோட கம்பேக்ல பாத்தீங்கன்னா இப்போ டிடி ரிட்டர்ன்ஸ்ல வந்து அவுட் அண்ட் அவுட் ஃப்ரீக் அவுட்டா ஒரு ரோல். அதுக்கப்புறம் ஓஹோ எந்தன் பேபில வந்து ஒரு இளைய யங் மதர் அஸ் வெல் அஸ் ஒரு ஃபிளாஷ் கட்டுக்கு அப்புறம் டைம் லீப்புக்கு அப்புறம் இன்னொரு ஓல்டர் மதர் மெச்சூர் கேரக்டர். அதுக்கப்புறம் இதுல வந்து கடவுள் வேடம். இப்படி வித்தியாசமான வேடங்கள் வருது, ஒன்றன் பின் ஒன்றாக அந்த படங்கள் வருது. ஸோ எனக்கும் அது வந்து ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்கீங்க, எனக்கு அது மெயினா சொல்லணும். பொதுவா வந்து இப்போ ஒரு கூலிக்கோ ஜெயிலர் 2க்கோ எதிர்பார்ப்பு இருக்கும். அதுக்கு வந்து எல்லாரும் பிரஸ்லாம் வருவீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் கிடையாது. ஆனா ஒரு புது தயாரிப்பாளர், புது இயக்குனர், எல்லாருமே இன்னைக்கு இங்க இந்த சந்தியா இருக்கிறாங்க. ஷீ இஸ் a நியூ அப்கமிங் ஸ்டார். இப்படிப்பட்ட புதியவர்களுடைய முயற்சி, தியேட்டர் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களுடைய ஒரு முயற்சிக்கு நீங்க எல்லாரும் வந்து அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு சந்தியா. முதல்ல உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. த வெரி ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை கேமரா முன்னாடி இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதான் என்னோட முதல் படம். இதுல நான் ஹீரோயினா பண்ணிட்டேன். நிறைய ஹார்ட் ஒர்க் இந்த படத்துக்கு பின்னாடி. நாங்க இது வந்து லாக்டவுனுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். இந்த படம் முடிப்போமான்ட்டு எங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது.
பாலசுப்ரமணியம் சார் வந்து நிறைய எஃபர்ட் எடுத்து இந்த படத்தை வெற்றிகரமா இது வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். ஸோ நீங்களும் பாருங்க, கண்டிப்பா நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எப்படி மாற்றிருப்பாங்க? அப்படிங்களா? நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. ஸ்வா நீங்க உட்காருங்க. அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா நீங்க வந்து சேனல்ல விஜயா பார்த்திருப்பீங்க, மாடலா பார்த்திருப்பீங்க. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் மூவியே பாலச்சந்திரம் சார் வந்து என்னை கால் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது. அண்ட் இந்த மாதிரி நான் செந்தமிழ் எல்லாம் பேசினது கிடையாது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் மகாலட்சுமியா என்னை சார் வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி என்னை வந்து கேஸ்ட் பண்ணாங்க. நானும் அது ப்ராப்பராக ஒரே டேக்ல பண்ணிட்டு அண்ட் கஸ்தூரி மேம், சமுத்திரகனி சார் அண்ட் விக்னேஷ் சார் தான் மகாவிஷ்ணுவா என்னோட பேரா வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வெரி செலிபிரிட்டிஸோட நான் ஒர்க் பண்றதுல ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ ஆல் த கிரெடிட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் காஸ்டிங் மீ அண்ட் தேங்க்யூ மை ப்ரெசன்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஐ எம் இன்டர்வியூ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ஐ எம் எக்ஸைட்டட். தேங்க்யூ ஆல். வணக்கம், என் பேர் ஆனந்த். இந்த படத்துல ஒரு சிறு கதாபாத்திரம் பண்ணிருக்கேன். இந்த படம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு டீம் ஒர்க்குன்னு தான் சொல்லணும். தேங்க்ஸ் டு கஸ்தூரி மேடம், சமுத்திரகனி சார், விக்னேஷ் சார், சர்மா மேடம் எல்லாரும் அவங்களுடைய கோஆப்ரேஷன் கொடுத்து எங்களுக்கு இந்த படத்தை முடிக்கிறதுக்கு அவங்க சைட்ல இருந்து என்னென்ன பண்ணணுமோ ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது எங்களுக்கு இருந்த ஒரே விஷயம் வந்து இத்தனை நாளா ஒரு சமூக படமாவே இருக்கிற இந்த காலகட்டத்துல நல்ல விஷயங்களை சொல்லணும், அதுவும் மக்களுக்கு தெரியாத விஷயங்களை சொல்லணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். அந்த மாதிரி யோசிக்கும் போது புராண படம், இதிகாச படங்கள் எடுத்தா அது நல்ல விஷயங்களை சொல்ல முடியும். அட் த சேம் டைம் தெரியாத விஷயங்களும் மக்களுக்கு தெரிய வரும். நம்ம கும்பகோணம் சைடு போறோம், தஞ்சாவூர் சைடு போறோம், நிறைய கோயில்லாம் இருக்காங்க. கும்பகோணம்லாம் உங்களுக்கே தெரியும், நிறைய கோயில்கள்லாம் இருக்கு. அங்கேயும் ராகு கேது கோயில் முக்கியமான கோயில் தான் இருக்கு. பட் நம்ம போவோம், அங்கே போயிட்டு தோஷ நிவர்த்தி என்ன பண்ணணுமோ, காலஹஸ்தியா இருக்கணும், இல்லை ராகு கேது கோயிலா இருக்கணும், தோஷ நிவர்த்தி என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு வந்துட போறோம். பட் அது எதுக்காக பண்றோம், அந்த கோயில் எப்படி உருவாச்சு, அந்த தெய்வங்கள் எப்படி உருவாச்சு, அந்த கிரகங்கள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது மக்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும் அப்படின்றதுனால இந்த படத்தை பண்ணினோம். அதே மாதிரி சாதாரண தமிழ்ல பேசினா அதுக்கு உண்டான அந்த ரீச் இருக்காதுன்றதுனால நல்ல தமிழ், தூய இலக்கண தமிழ்ல இந்த படம் எடுத்திருக்கோம் ஆஸ் அ டீம். ஸோ எங்க எல்லாருக்கும் உங்களுடைய ஆதரவு தேவை. மேலும் இதே மாதிரி பல படங்கள் பண்றதுக்கு உங்க ஆதரவு தேவை, எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த படத்துக்கு சென்சார் யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த கமிட்டி எல்லாம் டிசைட் பண்ணிட்டு கடைசியா கூப்பிட்டு என்னோட பேசும்போது சொன்னாங்க, இந்த படத்துல ஒரு சின்ன போர்ஷன் கூட கட் பண்ண முடியாத அளவுக்கு எல்லாமே நேர்த்தியா இருக்கு. இந்த தமிழ் நாங்க ரொம்ப வருஷமாச்சு இந்த மாதிரி ஒரு தமிழை கேட்கறதுக்கு. உண்மையிலே உங்களுக்கு உங்க டீமுக்கு எங்களுடைய பாராட்டு சார் அப்படின்னு சொல்லி தான் சர்டிஃபிகேட்டே கொடுத்தாரு அந்த சிஇஓ. எதுக்கு சொல்றேன்னா, இது ஆக்சுவலா நாடகமா தியேட்ரிக்கல் பண்ணி இந்தியா முழுக்க போன ஒரு கதை ராகு கேதுன்றது. இதை நாங்க படமா பண்ணியிருக்கோம். பாத்தீங்கன்னா ராகு கேது இவங்க எப்படி உருவானாங்க, இவங்க மனிதனுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் ஆதிக்கம் பண்றாங்கன்றது தான் கதை. யார் இந்த ராகு கேது, இந்த டைட்டில் அப்படிதான் போட்டிருக்கோம். அதே மாதிரி திருமண தடை, குழந்தையின்மை, குடும்பத்தில் பிரச்சனையா, இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னா இவங்கள தான் சொல்லுவாங்க, ராகு கேது தான் சொல்லுவாங்க. இன்னொன்னு கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு ஒரு இது இருக்கு. ராகுவும் கேதுவும் இந்த எண்டுல ராகுவும் இந்த எண்டுல கேதுவும் நடுப்புற கிரகங்கள் அமைஞ்சிருச்சுன்னா இந்த தோஷத்துக்கு பேரு தான் கால சர்ப்ப தோஷம். இதெல்லாம் இந்த படத்துல அவ்வளவு அற்புதமா சொல்லியிருந்தாங்க. அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு நம்ம எங்க போகணும், எந்தெந்த ஆலயங்கள் அதுக்கு சாத்தியமான ஆலயங்கள். அதுல நம்ம சமுத்திரகனி சார் அரசியல்லே சொல்லுவாரு, ஸ்ரீ காளஹஸ்தி, அதுதான் ரொம்ப அற்புதமான இடம். எல்லாரும் போறாங்க, சாந்தி இதெல்லாம் பண்ணிட்டு வராங்க, உடனே பார்த்தா கல்யாணம், மற்றபடி குழந்தை தள்ளி போறது எல்லாமே நல்ல சக்சஸ்ஃபுல் ஆகுது. அதனால இதை நீங்க எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணி இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவு கொடுக்கணுன்றது உங்க எல்லாரோடய நான் கை கூப்பி கேட்டுக்கிறேன்.
இது நம்ம பண்பாடு கலாச்சாரத்தை நாங்க திரும்ப அதை கொண்டு வரணும். என்ன புராணமே ஆரம்ப படங்கள் ஆரம்பிச்சது புராணத்திலிருந்து ஆரம்பிச்சது. அதனால திரும்ப இந்த இது இந்த பணி ஏற்று இருக்கோம். நீங்களாம் எங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணணும். நன்றி. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன். எங்க இயக்குனர் பாலசுந்தரம் பொறுத்த வரைக்கும் பல வருட அனுபவம் இருக்கு. நாடகத்துறையிலையும் சரி, திரைப்படத்துறையிலையும் சரி, நிறைய படங்களும் நடிச்சிருக்காரு, சீரியல்ஸ் பண்ணிருக்காரு, நாடகங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வராரு. ஆர்எஸ் மனோகர் சார் இருந்த போது அவருடைய குரூப்லயும் நடிச்சிருக்காரு. அவருடைய மறைவுக்கு அப்புறமா தமிழரசன் தேட்டர்ஸ்ங்கிற இந்த குழுவை ஆரம்பிச்சு நாங்கள் எல்லாரும் ஒன்றா டீமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம், சந்தியா வந்து ஒரு அது ஒரு கலை ஆர்வம்ன்றது சந்தியா கிட்ட பார்க்கலாம். அப்கமிங் ஆர்டிஸ்ட், இப்போதைக்கு மாடலிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய ஆதரவு அவங்களுக்கும் கொடுக்கணும்னு நான் கேட்கிறேன். தேங்க்யூ. மேடம் இப்போ வந்து காமனாவே பாத்தீங்கன்னா நம்ம அம்மன் வேஷங்களை வச்சுக்கணும், கரவை இருப்பாங்க. ஸோ இந்த படத்துல நம்ம அம்மன் கரெக்டா சொல்லுங்க. ஹோம்ஒர்க்லாம் என்ன பண்ணுறீங்க? வேற நம்ம இல்ல பொதுவா நான் வந்து பிரதர் என்ன கேட்டாங்கன்னா, இந்த படத்துக்காக நான் வந்து ஹோம்ஒர்க் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் விரதம் எல்லாம் ஏதாவது இருந்தேனான்னு. இது வந்து உங்கள எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்களுக்காக சொல்றேன். என்னுடைய ஒவ்வொரு நாளுமே நான் விரதம் தான் இருக்கேன். நான் வந்து எல்லா நாளுமே காலையில எந்திரிச்சு பூஜையில தான் ஆரம்பிக்கிறேன். எப்பவுமே சைவம், எப்பவுமே கொஞ்சம் ஆச்சாரம் அதிகமாக இருக்கக்கூடிய வாழ்வியல் முறை என்னது. ஸோ படத்துல வந்து நாம வந்து எந்த ஒரு வேஷம் போட்டாலும் அதுக்கேத்த மாதிரி நடிக்கிறோம். பட் என்னுடைய சொந்த வாழ்க்கையில நான் எப்பவுமே விரதம் தான். நாளைக்கு இப்ப இன்னைக்கு இந்த இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறேன். நாளைக்கு ஏகாதசி. நான் வந்து நீர் கூட குடிக்காம உண்ணாமத்தான் இருப்பேன், உணவு உட்கொள்ளாம இருப்பேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஏற்கனவே இருக்கிறதுனால அம்மன் வேடம் வரும் பொழுது அதற்காக வாழ்க்கை முறையில எனக்கு பெரிய ஒரு வித்தியாசம் எல்லாம் தெரியல. டெய்லியே நான் அப்படிதான். பட் ஹோம்ஒர்க்னு நான் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அம்மனுக்கான இப்ப என்னோட சாதாரணமா நான் பேசும்போது கொஞ்சம் படபடப்பா பேசுவேன் இல்லையா, அந்த வேகத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு மெதுவா கொஞ்சம் நிதானமா அந்த தெய்வீகத்தோட பேச வேண்டி இருந்தது. அதுக்கு அஃப்கோர்ஸ் இயக்குனர் பக்கத்திலே இருந்தாங்க. ஸோ பிளஸ் அது குரோமாக்கி அப்படிங்கிறதுனால அதுக்கு ஏத்த மாதிரி பேச வேண்டி இருந்தது. டப்பிங்ல நான் அது வந்து எதுக்காக அப்படி நிதானமா பேச சொன்னாங்க அப்படிங்கிறது வந்து டப்பிங்ல எனக்கு தெரிஞ்சது. நான் ரொம்ப ரசிச்சு செஞ்ச ஒரு விஷயம். இன்னொன்னு, தமிழ் ரகரம் லகரம் நல்லா வரக்கூடிய என்னை போன்ற ஆர்டிஸ்டுங்களுக்கு இந்த மாதிரி தூய தமிழ் பேசி புராண நடையில இலக்கண நடையில டயலாக் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது இப்பெல்லாம் அரிது. சோ அந்த மாதிரி ஒண்ணு கிடைக்கும் போது அது ரொம்ப நல்லா இருக்கு. கவர்ச்சி நடிகை அப்படிங்கறதும் நடிப்பு தான், அம்மன் அப்படிங்கறதும் நடிப்பு தான். இதுல நான் முதலும் இல்ல கடைசியும் இல்ல. பட்டணத்தில் பூதம்ல நடித்த KR விஜயா அவர்கள் தான் அதுக்கப்புறம் சுத்தமா கடவுள் தான், அவங்கதான் அம்மன்னா விஜயம்மா தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்தவங்க. அதே போல சொல்லிக்கிட்டே போகலாமே. ஸ்ரீவித்யா அம்மா நடிச்சிருக்கிறாங்க, ஜெயலலிதா அம்மா நடிச்சிருக்கிறாங்க, ஸ்ரீபிரியா நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு போக போக பாத்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க, நயன்தாரா நடிச்சிருக்காங்க, ரோஜா நடிச்சிருக்காங்க, மீனா நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாரையும் கேட்காத கேள்விய நீங்க என்ன வந்து கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. இது அது யூடியூப்ல வந்து எது நான் செஞ்சாலும் செய்யாட்டியும் அது வைரல் ஆகும். அது இப்போதைய காலத்தின் கட்டாயம். இன்னொன்னு, இப்ப செய்தியில நாம தான் அடிக்கடி இருக்கோம். அதனால ஏதாவது ஒரு சாக்கு கிடைச்சா போதும். பட் அதுவும் ஏத்துக்கிற மாதிரிதான் செஞ்சிருக்கேன், இதுவும் ஏத்துக்கிற மாதிரிதான் செஞ்சிருக்கேங்கிறதுல எனக்கு பெருமை. இதுல யாருக்கா மாற்று கருத்து இருக்கா? இன்னைக்கு நீங்க வந்து அத அவர் வரலாம் கேட்டாரு என்ன இன்னைக்கு. சோ எல்லாம் தான். ஒரு நடிப்புன்னு வரும்போது எல்லாமே நாம செய்யணும். அது எல்லாத்தையும் திறம்பட நம்புற மாதிரி செய்யணும். சோ ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்க கூலியை பத்தி மென்ஷன் பண்ணீங்க. அது ஒரு ஜானர். மக்களுக்கு வந்து சினிமா என்பது
எல்லாமே இருக்கணும் தான், இதுவும் இருக்கணும் அதுவும் இருக்கணும். ஸோ அந்த மென்ஷன் பண்ணனால என்ன காரணம்? என்ன காரணமா? அதாவது இல்ல உங்களுக்கு இல்ல அவங்க press க்கு பண்ணக்கூடிய நன்றி. டைரக்ஷன் வந்து உங்களுக்கு உடன்பாடு இல்லையா? ஐயோ அப்படி இல்லைங்க. கூலிங்கிறது ரஜினி இருக்கிறாரு, ஆமீர் கான் இருக்கிறாரு, நாகார்ஜுனா இருக்கிறாரு, இன்னும் எல்லாம் எல்லாம் பெரிய 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 சொன்னீங்களா? பெரிய அது எவ்வளவு பெரிய படம், மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்கிற படம், சன் பிக்சர்ஸ் படம், அனிருத் இருக்கிற அது வந்து ஒரு மல்டி ஸ்டார், லோகேஷ் கனகராஜ் மல்டி ஸ்டார் படம் அது. சோ அதுக்கு வந்து எல்லாரும் பிரஸ் ஹைப் இருக்கிறதுங்கிறது வந்து ஆச்சரியம் இல்லை. இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஹம்பிள் எஃபர்ட். அது வந்து அவர் பாலசுந்தரம் அவர்களுடைய மனதில் உதித்த ஒரு ஒரு உழைப்பு. அதுக்கு நீங்க எல்லாரும் வந்து ஆதரவு கொடுக்கறத நான் நன்றியா தான் சொல்றேன். இந்த மாதிரியான மூவி வரும் நீங்க சொன்னீங்கல்ல, முன்னாடி வரைக்கும் நீங்க என்ன சொன்னீங்க? ஆமாங்க, எல்லாரும் வந்து 100 கோடியில படம் எடுக்க முடியாது, 200 கோடியில படம் எடுக்க முடியாது. அப்படி இப்ப 200 கோடியில படம் எடுத்து அதுதான் தியேட்டர்ல ஓடணும்னு சொன்னா தியேட்டர்ல ஒரு படம் தான் ஓடும் ஒரு டைமுக்கு. சின்ன படங்கள், சிறிய படங்கள் தான் வந்து எப்பவுமே எல்லாருக்குமான இதுவா அது அந்த இண்டஸ்ட்ரிய ஃப்ளோலயே வச்சிருக்க முடியும். இதை நான் ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அதுல புராண படங்கள்ங்கிற ஒரு விஷயம் வந்து சுத்தமா தமிழ் சினிமால அந்த ட்ரெண்டே இல்ல. இப்ப இது வந்திருக்கிறது வந்து ஒரு நல்ல மேடம், நீங்க வரம் கொடுக்குற சீன் நினைக்கும்போது எப்படி இருக்கு? ஏன்னா மத்த கேரக்டரோட சூப்பர் அந்த வரம் தாத்தா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அது எப்படி நடிச்சீங்க, ஃபீல் பண்ணி? நீங்க தான் சொல்லிட்டீங்களே மத்ததை விட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அப்படின்னு. சோ நான் வந்து என் நண்பர்களுக்கு தெரியும், நான் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் சென்டிமெண்டா என்ன ஏதாச்சும் கேட்டா நான் உடனே கொடுத்துருவேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க என் போனை கூட எடுக்க மாட்டாங்க. ஐயோ பணமும் போச்சு நட்பு போச்சே அப்படின்னு நிறைய தரத்துல நான் வந்து புலம்பு இருக்கிறேன். பட் நான் இப்படி சொல்றேங்க, டெய்லி நான் சாமி கிட்ட வந்து ஐயா இத கூட அத கூட அப்படின்னு சொல்ற ஒரு மாமூல் மனுஷி. அந்த பிராக்டிஸ்ல இங்க குடுக்குற மாதிரி நடிக்க பிடிச்சிருச்சு. அதான் தமிழ்ல படங்கள் எடுத்துட்டு வேற மாநிலத்தை சேர்ந்த கலாஸ்தரிக்கு வந்து விளம்பரம் பண்ண மாதிரி இருக்கு. திருநாகேஸ்வரத்தை ஏன் இதுல கொண்டே வந்து அதுவும் இருக்கு. திருநாகேஸ்வரத்தை பத்தின ஃபுட்டேஜும் இது மாதிரி எல்லாம் வந்து ராஜகீய ஸ்தலம் இருக்கு. நவகர்களுக்காக வந்து அரசாங்கமே வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கு. இதுல வந்து காலஸ்திரி தோன்றியது மட்டும் அவர் வந்து சமுத்திரக்கனி வாயிலா சொல்றாங்க. இல்ல அவருக்கு எங்க அருள் கொடுத்தாரோ அந்த இடத்துல அப்போ ராஜகேதுங்கிற போது வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற இல்ல நாங்க ஸ்தலங்களை பத்தி இருங்க. இந்த கேள்விக்கு நான் ஒண்ணு சொல்லிடுறேன். எனக்கு வந்து என்னை கொண்டு போய் உள்ள எல்லாம் போட்டாங்க. அதெல்லாம் வந்து இந்த ராகுவுடைய எஃபெக்ட்ல தான் நான் உள்ள போனேன். அப்ப வந்து நான் போன முதல் இடம் திருநாகேஸ்வரம் தான். அந்த போட்டோவெல்லாம் கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன். திருநாகேஸ்வரம் வந்து எனக்கு இப்ப இன்னைக்கு 9ஆம் தேதி எனக்கு காரைக்கால்ல ஒரு நிகழ்ச்சி இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் திருநாகேஸ்வரம் எல்லாம் போகத்தான் போறேன். சோ சொன்னாலும் சொல்லாட்டியும் ராகு கஷேத்திரம் அப்படிங்கிறது திருநாகேஸ்வரம் அப்படிங்கிறது காளஹஸ்திங்கிறது அது வரலாறு சொல்லி இருக்கலாம். ஆனா இவங்க போய் அங்க தவம் இருந்து வரம் வாங்குறதுதான் அங்க, அதைத்தான் நாங்க சொல்லியிருக்கோம். மத்தபடி எந்த கோவிலையும் நம்ம ராகுக்கு இதை பத்தி எல்லாம் எந்த இதுவும் சொல்ற. இன்னும் கேட்டா இந்த படம் பூஜை போட்ட உடனே போனது எல்லாம் நம்ம திருநாகேஸ்வரம், எல்லா இதுவும் திருப்பாம்பரம், எல்லா ஊர்லயும் போய் இதுக்கு முறையா அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் தான் காளஹஸ்திக்கே போனோம். ஸோ முக்கியத்துவம் நம்ம தமிழ்நாடு தான், அதுல ஒன்றும் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா இவங்க 2 பேருக்கும் சிவன் அருளிய இடம் அதுதான், அதுக்காக அதை கொடுத்தோம். மற்றபடி எங்களுக்கு கதை லெங்க் ரொம்ப இதுவே போகுது, இழுக்குது, அதனால ரொம்ப ஷார்ட் பண்ணணுன்றதுக்காக அதை பண்ணிருக்கோம். மற்றபடி ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இந்த நவகிரகம் எல்லாமே ஒரு 50 வருஷம் ஒரு 70 வருஷத்துக்கு தான் வந்தது, இங்கெல்லாம் அது கிடையவே கிடையாது. இதெல்லாம் நவீன சுற்றுலா மாதிரி ஒரு படம் சம்பாதிக்கிறதா நவகிரக ஸ்தலம் நவகிரக டூர்லாம் கொண்டு போறாங்க அப்படிங்காங்க. அது உண்மையா? இல்லை சார், இப்போ நம்ம தமிழ்நாட்டுல முன்னெல்லாம் கோவில் அவ்வளவு கூட்டம் இல்லை. இப்ப நீங்க பாக்குறீங்க ஒவ்வொரு கோவில்லையும் அவ்வளவு கூட்டம் இருக்கு. புரியுதுங்களா? கவர்மெண்ட்ல இருந்து எல்லாமே அவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. என்ன பண்றது, பிரச்சனை அதிகம் ஆயிடுச்சு, அதனால மனுஷன் அங்க போறாங்க. எனக்கு ஒரு பிரச்சனைனா மனுஷனாண்ட சொல்றதை விட சாமியாண்ட சொல்லாமேன்னு போயிட்டு அங்க போய் சொல்லிட்டு இருக்கான். மத்தபடி வேற நீங்க நினைக்கிற மாதிரி அந்த இடத்தெல்லாம் எடுக்கல. இது ஒரு பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த ஒரு கதை.
இதுக்கு நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் தான் பண்ணணும் அப்படி இல்ல, இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அங்க எடுத்துக்கிட்டோம். மத்தபடி இங்க நீங்க சொன்ன மாதிரி திருநாகே சொல்ல பேன் எங்களுக்கு இந்தியா ஹிட் ஆகணும் இல்ல, தமிழ்நாட்டை மட்டுமே சொல்ல முடியாது, இந்தியாவுக்கு சொல்லலாம். நம்ம இந்த மாதிரி 2026ல தமிழக மக்களுக்கு ராகு கேது எப்படி மேடம்? உங்களுக்கு நீங்க அரசியல் இல்ல இல்ல நானும் அரசியல் சொல்லல. படத்துல நீங்க ஏற்கனவே முதல் பாதியில படத்திலேயே நீங்க ராகுகேது வரலாறை பார்த்திருப்பீங்க. அவங்களுக்கு அநீதி செய்த சூரியனை எப்படியெல்லாம் பழி வாங்கணும் அப்படின்னு ராகுகேது டிஸ்கஸ் பண்ணதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. சோ சூரியன் மேல் நிழல் பட செய்யும் ராகுகேது படத்துல நீங்க அதற்கான பதில தெரிஞ்சுக்கலாம். இல்ல அவங்க பவர்ஃபுல் தானே ரெண்டு பேருமே, சூரியன் சந்திரன் ரெண்டு பேரும் பவர்ஃபுல் தான். அவங்க ரெண்டு பேருமே இவங்க பாதிக்கிறாங்க. சூரியன் இல்லாம காலையே வந்து பண்ண முடியாதுல்ல, சூரியன் பிரகாசமா இருந்தா தானே. அது கரெக்ட் சார். அவங்களுக்கு அதெல்லாம் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சார் அதை பத்தி பேசணும். முதல்ல விடிய ரஞ்சிதா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தோம். ரஞ்சிதா பார்வதியா அந்த அம்மா டிராமா ஆர்டிஸ்ட் தான். அவங்க டிராமா ஆர்டிஸ்ட் இல்ல, அதான் அவங்க அவங்க பேரு கௌஷிகா அவங்க நம்ம ஓஜி மகேந்திரன் சாருடைய ட்ரூப்ல நடிச்சிட்டு இருக்காங்க. கைலாசத்துல சிவன் வேஷம்ங்கிறதுனால நீங்க கைலாசம் வரைக்கும் போயிட்டீங்க, அவங்க இல்ல. இதுல பெரும்பாலும் நாங்க டிராமா ஆர்டிஸ்ட் அதிகமா யூஸ் பண்ணிருக்கோம். ஒரு 20 பேர் தான் இருக்கோம் சீனியர் ஆர்டிஸ்ட் மேடம், இவங்கெல்லாம் மேல் தட்டு. அதுக்கப்புறம் கீழே ஒரு 15 பேர் இருக்காங்க டிராமாவிலேயே ரொம்ப வருஷமா நடிச்சவங்க. அது போக மீதி ஒரு 40-50 பேரை டிராமா ஆர்டிஸ்ட போட்டு நாங்க பண்ணிருக்கோம். எல்லாம் யாருங்க? யாரு? அந்த ஜோசியருடைய மனைவி. ஆமா, சுனந்தான் ஒரு அம்மா இன்னைக்கு என் ட்ரூப்ல நடிச்சிருக்காங்க. இந்த புள்ளைய எடுத்துங்களேன், ஹீரோயின் பண்றாங்கல்ல, யாரு? ஜோசியர். அவர்தான் ரைட்டர். கேபி அறிவானந்தர். இன்னைக்கு புராண படம் அப்படின்னா நம்பர் 1 ரைட்டர் அவர் தான். நாடகமும் சரி, இது சீரியல் பண்றதுலயும் அவர் தான் நம்பர் 1 ரைட்டர். அவர் யாருன்னா நம்ம RS மனோகருக்கு 7 நாடகங்கள் எழுதி கொடுத்தவர், சங்கர் சாருக்கு படங்களுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணவர், பாடல் எழுதினவர். நமக்கு இப்போ ஒரு 13 நாடகங்கள் பண்ணி கொடுத்துருக்காரு. இது முதல்ல எங்களுடைய 40 வருஷம் நான் இந்த நாடகத்துறையில இருக்கேன். அவரு எனக்கு 13 நாடகங்கள் எழுதி கொடுத்துருக்காரு. படம் இது ஒண்ணுதான். இதுதான் ஃபர்ஸ்ட் படம் நாங்க கொண்டு வர்றது. இந்த முயற்சி எங்களுக்கு வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அடுத்தது முருகனுடைய சப்ஜெக்ட் லீடர் யாராவது மூவி பார்க்க இந்த மாதிரி மூவிலாம் வந்து மோஸ்ட்லி வந்து பிஜேபி சார்ந்தவங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க சாமி கும்பிட மாட்டீங்களா என்ன? சாமி இல்ல வேற மாதிரி போயிடுவீங்களே, கட்சி சார்பா போயிடும். அதனாலதான் நாங்களே அது பண்ணிக்கிட்டோம். எல்லா கட்சியிலயும் சாமி கும்பிடுறாங்க. இருக்காங்க. ப்ரமோஷன்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில மூவிஸ் போனதா நீங்க கூட ஒரு மூவி வந்திருப்பீங்க. அது அவங்க பண்ணாங்க. இந்த ராகு கேது தோஷம் இல்லாத ஆளே இல்ல. மதம் கூட தாண்டி நீங்க வந்து இந்துவா இல்லைனாலும் கூட உங்களுக்கு நவகிரகங்களுடைய தோஷம் நிவாரணிக்க எத்தனையோ பேர் வர்றாங்க. இல்ல கிறிஸ்டியன், முஸ்லிம் எத்தனை பேர் நீங்க போய் பாருங்க, காலஹஸ்தில பாருங்க, திருநாகேஸ்வரம் பாருங்க, எல்லாருமே வராங்க சார். எல்லாரும் அதாவது அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த இது தவிர இது வந்து அந்த ராகு கேதுங்கிற சப்ஜெக்ட் எடுத்து அவர் எடுத்த படம். சோ படத்தை தான் நம்ம ப்ரமோட் பண்றோம். கொஞ்சம் எங்களுக்கு முருகர் படம் தான் எடுக்க போறாங்க. ஆமா, அடுத்தது திருச்செந்தூர். மேடம் இல்லாமலா? மேடம் ஆரம்பத்துல என்னோட தலைமுறைக்கு இப்ப நான் வந்து முருகா அமரா அப்படின்னு ஞானப்படத்தை தேடிட்டு அவரு பின்னாடி ஓடுற அம்மா கேரக்டர் தான். பார்வதி தான் என்னங்க விரும்பி கேட்டுக்கிறேன். வள்ளி தேவாயினியா இருக்க முடியாது இல்லைங்க. மேம் இப்போ சோசியல் மீடியால வந்து யாருனாலும் ஆக்டர் ஆகலாம்னு ஒரு செக்மெண்ட் இப்போ அவங்க சப்போஸ் சோசியல் ஃபேமஸ் ஆகிட்டா உடனே இண்டஸ்ட்ரியில வந்து அவங்க ஒரு போட்டுறாங்க. ஸோ நீங்களா சீனியர், இதை பத்தி என்ன ஒப்பீனியன் பண்றீங்க? இல்ல ரொம்ப நல்ல விஷயங்க. இப்போ எனக்கு முன்னாடி வந்த தலைமுறையில பாத்தீங்கன்னா சினிமாவுக்குள்ள வருது அவ்வளவு கஷ்டம். அந்த ஏவிஎம் உலகம் சுத்திக்கிட்டு இருக்கும். அந்த கேட்டு வழியா உள்ள வருதுங்கிறது குதிரை கொம்பா இருந்துச்சு. என்னோட தலைமுறையில பாத்தீங்கன்னா நான்லாம் அப்படி கஷ்டப்பட்டு வரல, ஈஸியா தான் வந்தேன். நான் வந்து காம்பேரா ஒர்க் பண்ணி, டிவில கொஞ்சம் ஒர்க் பண்ணி, ஈவெண்ட்ஸ் ஒர்க் பண்ணி, அங்கெல்லாம் என்ன பார்த்தவங்க மெயின் மாடலிங்ல இருந்து அப்படியே நம்ம என்ட்ரி ஆகிறோம். அதை விட இப்போ இன்னும் ஓபன் அப் ஆயிருக்குங்கிறத நான் ரொம்ப நல்ல விஷயமா ஃபர்ஸ்ட் பாக்குறேன். ரெண்டாவது, நீங்க ஏன் ஆர்டிஸ்ட பத்தி சொல்றீங்க? இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா மூலமா யார் வேணா ஜேர்னலிஸ்ட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் கூட இன்னைக்கு வந்திருக்கு.
அதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். பிகாஸ் ஒருத்தர் ஏதாவது தவறான செய்தி சொன்னாங்கன்னா உடனடியா அந்த தவறான செய்திக்கு மறுப்பான செய்தி கூட இன்னைக்கு வந்துருது. முன்னாடி எல்லாம் ஆர்டிஸ்டுங்களை பத்தி கிசு கிசுவெல்லாம் எழுதுவாங்க. இப்பெல்லாம் யாரும் எழுத வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அவங்க வீட்டுல என்ன நடக்குது, அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு அவங்களே ஷேர் பண்ணிக்கிறாங்க. சோ யாருமே வந்து பொய் செய்தி எல்லாம் வந்து ரொம்ப பரப்ப முடியாது. சோ ஐ திங்க் திஸ் ஓப்பன்னஸ் இஸ் குட். இன்னொன்னு, திறமை இருந்தும் குடத்தில் இருக்கும் குத்துவிளக்காக பல பேர் ஒரு காலத்துல இருந்தாங்க. இன்னைக்கு யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்ற விஷயங்கள்னால அந்த திறமை வெளியே தெரியுது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். சரி, ரொம்ப நன்றி.